ஹலோ சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஐ எம் ஸ்ரீனிவாசன். நான் வந்து ஆக்சுவலாக இந்தியா சிமெண்ட்டில் ஏஜிஎம் ஆர்து விஆர்எஸில் வந்துட்டேன். பிகாஸ் ஆஃப் எனக்கு இந்த லெஃப்ட் ஃபெரட்டாட் கிளாண்ட் சர்ஜரி கிட்டத்தட்ட 4 டைம் நடந்துருச்சு. 4th டைம் வந்து ஆன்காலஜியோடு சேர்ந்து இந்த கன்னத்தோட சதையே கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு வைக்கிற அளவுக்கு ஒரு மேஜர் சர்ஜரி ஆச்சு. சர்ஜரி ஆனவுடனே ராமச்சந்திராவில் தே ஆர் சஜஸ்டட் டு கோ ஃபார் ஃபிசியோதெராபி. ஏன்னா கை எனக்கு ஃப்ரோசன் ஆகிடுச்சு. ஃப்ரோசன் கையோடு தான் நான் இங்கே வந்தேன். சிவா சாரை பார்த்தேன். சிவா சார் என்ன சொன்னார்னா, சார் முதல்ல இது பண்ணி விட்றேன், ஆனால் உங்களோட லெஃப்டில் வந்து இது முடிச்சுட்டு வந்துடுங்க, அப்புறம் வந்து நம்ம பார்த்துக்கலாம், முதல்ல உங்கள் ட்ரீட்மெண்ட்டை முடிச்சிருங்க அப்படின்னாரு. நான் அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு 30 சிட்டிங் லெஃப்டில் வந்து ரேடியேஷன்ஸ் கொடுத்தாங்க. ரேடியேஷன் முடிஞ்ச உடனே இன்னும் ஃப்ரோசன் ஆகிடுது கை. என்னால் இந்த கையோட சப்போர்ட் இல்லாமல் இப்படி தூக்க முடியாது. இப்படி தூக்க முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு மேஜர் பெயின். அதோட இது வந்து அப்படியே ரஃப் ஆகிடுச்சு இந்த கன்னம். அவங்க தான் அஜித்தை இன்ட்ரடியூஸ் பண்ணார். இன்றைக்கி வந்து இந்த கையை வந்து இந்த அளவுக்கு தூக்கம், இந்த பக்கம் லெஃப்ட்டு எப்படியானாலும் நீங்கள் பண்ணுற அளவுக்கு கடவுள் கொடுத்துருக்காருன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபிசியோதெராபி அண்ட் தி எக்ஸசைசஸ் தான். ஆனால் ஃபஸ்ட் எடுத்தோடனே அஜித் சொல்லிட்டாரு, சார் இந்த கன்னம் வந்து உங்களுக்கு தொடையிலேருந்து எடுத்து வச்ச சதை, அதோட குணாதிசயத்தை அவ்வளோ ஸ்பீடாக மாற்ற முடியாது, நீங்கள் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணால் தான் பண்ண முடியும் அப்படின்ட்டாரு. மக்களுக்கு வந்து உண்மையாகவே வந்து ஃபிசியோதெராபியோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரிய மாட்டேங்குது. இது வந்து ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாத எக்ஸலன்சியான ஒரு இதுங்கிறது நான் அனுபவபூர்வமாக பட்டவர் தான் நான் தெரிஞ்சுட்டேன். அதனால் எல்லாரும் ஒரு லைஃப்பில் ஒரு 1 hour உங்களுக்காக நீங்கள் சேவ் பண்ணி நீங்கள் தயவுசெய்து ஃபிசியோதெராபி போங்க. இதை நம்ம ஒரு செலவுன்னு பார்க்காதீங்க, இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்கள். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் உங்கள் லைஃப்பில் பின்னாடி ஃபியூச்சரில் உங்களோட வயோதிக காலத்தில் ஹெல்ப் பண்ணும். இந்த 59 வயசு நான் தெரியாமல் வந்துட்டேன். நான் வந்து 35 இயர்ஸ் வந்திருந்தேன்னா எனக்கு இதெல்லாம் வந்திருக்குமான்னு எனக்கே டவுட்டு. ப்ளஸ்ஸு இதே பில்டிங்கில் மாடியில் இவங்க மார்னிங் அண்ட் ஈவினிங் செஷன் வந்து யோகா வச்சுருக்காங்க. எக்ஸலண்ட்டுங்க அது யோகா. எல்லாமே நான் அனுபவபூர்வமாக வந்ததுனால நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இன்றைக்கி இந்த வாயை வந்து என்னால் சின்ன விரல் கூட போகாது. சாப்பிட்றது வந்து செமி லிக்விடாக சாப்பிடுவேன். இன்றைக்கி சாலிட் சாப்பிட்ற அளவு ஓரளவுக்கு ஓஹோன்னு வராட்டா கூட பாருங்கள், இந்த அளவு உள்ளே போகிற அளவுக்கு கடவுள் கொடுத்துருக்காங்கன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் எக்ஸசைஸ் அண்டு ஃபிசியோதெராபி. அஜித்துக்கு நான் வந்து 100% என் மனப்பூர்வமாக என்னோட வாழ்த்துக்களையும் சரி என்னோட நன்றியையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்டு சிவா சாரை கேட்க தேவையில்லை, வெரி ஃப்ரெண்ட்லி அண்டு எல்லாம் சரியாயிடு சார், எல்லாம் பார்த்துக்கலாம் சார் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக போகிறது. அதனால் பீப்புள் ப்ளீஸ் சப்போர்ட் தி யோகா சென்டர், சப்போர்ட் யுவர் பாடி. உங்களோட பர்சனலையும் சரி இந்த யோகானால நீங்கள் எல்லோரும் ஒன்றும் செலவே கிடையாது. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப நாமினல் சார்ஜஸோட எக்ஸலண்ட்டாக பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாமே சரி, எவரிபடி எந்த டைம் வந்தாலும் மூஞ்சி சுளிக்கவே மாட்டாங்க, நல்ல வெல்கம் பண்ணுவாங்க. வாங்க, சப்போர்ட் பண்ணுங்க, நல்லா இருங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வாழ்க்கையை வளமாக வாழுங்க. வாழ்க வளமுடன். ரொம்ப தேங்க்ஸ்.